ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட பிடிஎஸ் குழுவின் லீடர் ஆரம் பற்றிய கதை. இவர் ஒரு சாதாரண பையனாக இருந்து இன்று உலகம் மதிக்கும் ஒரு கலைஞராக எப்படி மாறினார் என்பதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாலே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரமின் உண்மையான நேம் ஹிம் நம்ஜூன். அவர் பிறந்தது 1994 செப்டம்பர் 12 சவுத் கொரியால இருக்கிற இல்சான் என்ற நகரத்துல பிறந்தார். சின்ன வயதிலே அவர் ரொம்ப புத்திசாலி. ஸ்கூல்ல எல்லா பாடத்திலையும் டாப் மார்க் வாங்குவார். டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, இவன் சயின்டிஸ்ட் ஆக போனாண்டு. ஆனா அவரோட மனசுல இருந்தது வேற கனவு. அவருக்கு புக் படிக்க, இங்கிலீஷ் கத்துக்க, மியூசிக் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 11 வயதில் அவர் ஒரு சாங் கேட்கிறார். அது என்ன சாங்குண்டா, எபிக் ஹை ஃப்ளை. அந்த சாங் தான் அவர் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவர் ரேப் மியூசிக்கு அடிமையாகிறார். எமினம் மாதிரி ரேப்பர்ஸை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகிறார். அவர் நோட்புக் ஃபுல் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சார். ராத்திரி முழுக்க ரேப் பிராக்டிஸ் பண்ணுவார். ஆனா இந்த கனவுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. பேரண்ட்ஸ் நினைச்சாங்க மியூசிக் வேஸ்ட் டைம் உண்டு. டீச்சர்ஸ் சில டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சாங்க. ஆனா அவர் நிறுத்தல. அவர் அண்டர் கிரவுண்ட் ரேப் சீன்ல கலந்து ஸ்டேஜ் நேம் ரச் ட்ரண்டா யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணினார். 2010 ஒரு முக்கிய ஆடிஷன் வருது. அதுதான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட். அங்க அவர் ரேப் பண்ணினார். அவரோட டேலண்ட பார்த்து கம்பெனி இம்ப்ரெஸ் ஆகிட்டு. அந்த ஆடிஷன் தான் அவரோட வாழ்க்கையே மாற்றியது. அந்த குரூப் தான் பின்னாடி உலக ஃபேமஸான பிடிஎஸ். 2013 பிடிஎஸ் அறிமுகமானது. அதுல ஆரம் லீடரா இருக்கிறார். முதலில் அவர் ஸ்டேஜ் நேம் ரேப் மாஸ்டர். பின்னாடி அதை சேஞ்ச் பண்ணி ஆரம் ஆக்கினார். அதுக்கு மீனிங் ரியல் மீன். பிடிஎஸ் ஆரம்பத்துல ஈஸி இல்லை. ஸ்மால் ஸ்ட்ரகிள்ஸ், ப்ரெஷர், நிறைய பேர் அவங்கள அவமானப்படுத்தினாங்க. இருந்தும் ஆரம் லீடராக அந்த குரூப்பை மேனேஜ் பண்ணினார். சில நேரம் மென்டலி டயர்டும் ஆனார். அவர் சொன்ன ஃபேமஸ் லைன் என்ன தெரியுமா? சம்டைம் ஐ டோன்ட் நோ ஹூ ஐ எம் அவுட் சைட் பிடிஎஸ். ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணியதால் பிடிஎஸ் இன்று உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது. லவ், ஃபயர், பிளட் ஸ்வெட் டேர்ஸ் மாதிரி சாங் குளோபல் ஹிட் ஆனிச்சு. ஆரம் யூஎன்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அவர் சொன்னது, லவ் யுவர் செல்ஃப், ஸ்பீக் யுவர் செல்ஃப். இன்று ஆரம் ஒரு ரேப்பர் மட்டுமில்லை, சாங் ரைட்டர், ப்ரொடக்டர், லீடர், குளோபல் இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன டவுன் பாயா இருந்து உலக லீடர் ஆன ஜேர்னி கதை தான் இது. இந்த கதையின் மெசேஜ் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் கனவை விடக்கூடாது என்பதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற யாரோட வீடியோ போடணுன்ற எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.